ஒரு பக்கம் அரசிய நினைச்சா நமக்கு பாவமா இருக்கா? இல்ல அரசிய நினைச்சு கோவப்படுறதான்னு தெரியாம இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்டின்னா இந்த குடும்பத்தில இப்போ சரியான ஒரு ஆப்பு கிடைச்சிருக்கு. இந்த முத்துவேலுக்கும், சக்திவேலுக்கும், குமரவேலுக்குங்கிறது கொஞ்சம் சந்தோஷமான விஷயம் தான். இந்த ரைடு முடிச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு போக, அப்படியே மீனா சந்தோஷப்பட்டு, "எஸ்! மீனாவா கொக்கா" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, ராஜியும் கோமதியும் நிக்கிறாங்க. 2 பேருமே அந்த குடும்பத்துக்காரங்க வேற. "என்ன மேட்ரு? என்னது என்ன அரசியல்ட்ட எதுவும் பேசுறியா?" அப்படி இப்படின்லாம் கேட்டா, "இல்ல அங்க ஒரு பிரச்சனை. ஏதோ ஆளுங்கலாம் வந்துட்டு போனாங்க கார்ல." அப்படின்னா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே சுகன்யா வந்துடுறாங்க. மீனாவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் மீனா காட்டிக்கல. சுகன்யா என்ன சொல்கிறாங்க, நான் தான் கண்ணு வச்சிட்டேன் போல், அங்கே கட்டுக்கட்டாக பணம் வச்சுருந்தாங்க, எல்லாம் வரி கட்டாத பணம் போல், இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்துட்டாங்கன்னா, இன்கம் டேக்ஸ்னா கூட என்னன்னு தெரியாதான் கோமதிக்கு. ஆனால் கோமதி காலேஜே படித்து முடிச்சிட்டாங்க. அதுவும் அந்த காலத்திலே காலேஜ் முடித்தா என்ன அறிவாக இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படின்னு முடிச்சாங்க. முடித்த உடனே டபக்குன்னு இல்லை நிஜமாக தான் சொல்கிறேன், என்ன நடந்துச்சு தெரியுமா? வருமான வரித்துறையிலேருந்து ஆட்கள்லாம் பணத்தெல்லாம் எடுத்து போயிட்டாங்க, ஏகப்பட்ட நஷ்டமாயிருக்கும் அப்படின்னா, அவ்வளோ பணம் சம்பாதிச்சு ஒரு வரி கட்டுறதுக்கு என்ன, ஏன் தான் அந்த குடும்பம் அப்படி இருக்கோ அப்படின்னு தலையில் அடிச்சு கோமதி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அதே மாதிரி தலையில் அடிச்சு ராஜியும் போயிடுறாங்க. ஆனால் மீனா தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் தெரிய வரல. இதுக்கு நடுவில் தான் என்ன பண்ணுறாரு மிஸ்டர் செந்தில் அப்படின்னா சொல்ல கேட்காம பைக்கில் போய் பணத்தை கட்ட போனவர் 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்து கொண்டு போய் தன்னோட மாமனார்கிட்ட, அவர் பேர் வேறு எனக்கு வரமாட்டேங்குது, ஜனார்த்தனன் தான் என்ன மனசில் இருக்காங்க, ஜனார்த்தனன் கலையும் தான். ஸோ அவங்க 2 பேரையும் பார்த்து பேசி, நான் அந்த பணத்தை கொடுத்தா வேலை கிடச்சிருமானா 1 மாதத்தில் கிடச்சிருங்கிறாரு. பணம் எதுவும் வீணாக போயிடாதுன்னா நான் பொறுப்பு, 30 நாள் அவங்களுக்கு வேலை கிடச்சிரும்னு பணத்தை வாங்கிக்கிறாரு அவர். ஸோ மீனாவோட அப்பா பணத்தை வாங்கினதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. இவர் சரின்னு கொடுத்துட்டு, ஆனாலும் மனசுக்குள்ளே லைட்டாக கில்ட் இருக்குது. ஆனாலும் கில்ட் இல்லாத மாதிரியும் இருக்குது. நம்ம அப்பா எப்படியும் பணம் கொடுக்க மாட்டார், நம்ம கொடுத்துட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு கடைக்கு போயிடுறாரு. சரவணன் தங்கமயில் நினைவில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடைக்கு போய் வேலைக்கு போகாமல் லீவ் விட்டு கடைக்கு போயிட்டார். அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இங்கே பார்த்தீங்கன்னா அவர்களும் செந்திலும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே தங்கமயில் வீட்டுக்கு ஆட்கள்லாம் என்ன தங்கமயிலுக்கும் மாப்பிள்ளைக்கு சண்டை போல நாங்கள் பார்த்தோமே அப்படின்னு பேச, அவங்கள துரத்தி விட்டுட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணம் கட்டி கொடுத்ததோட எங்கள் பொறுப்பு முடிஞ்சிருச்சு, மூலம் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு துரத்த பார்க்குறாங்க. அவர் தான் வேணான்னு விட்டாருன்னா அதுக்கு நீ ஒரு முயற்சி எடுக்கல, நான் என்ன பண்ண முடியும், அவ்வளோதான், நீ கிளம்பு முதல்ல வீட்டை விட்டுங்கிறாங்க. எந்த வீடும் இல்லாமல் என்ன பண்ணி நடுரோட்டில் நிற்கிறதான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க தங்கமயில். இவங்களை நம்பி வேற கல்யாணம் பண்ணமேன்ட்டு சரவணானா மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்கிறது தெரியுது. இதில் என்ன நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.